பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்திலே பேசு. அதுக்கு எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். இதுல என்ன? எனக்கு அம்மான்றவங்களே கிடையாது, அவங்க செத்துட்டாங்க. எனக்கு அப்பா மட்டும் தான். அவர் சொன்னா நான் யாரை வேணா கட்டிப்பேன், அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மா, நான் தான் கிளியரா சொல்றேன்ல, அவனுக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லம்மா. அவனுக்காக நீ போய் ஏன் உன் லைஃபுக்கு எடுத்துக்கணும்? சுத்த வேஸ்ட், வர்த்தே இல்ல. தர்ஷினி, எதுக்கு இவ்வளவு கோபம்? இல்ல மூளை இருக்கவனாச்சு இந்த வயசுல இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்வானா? இங்க பாருமா தர்ஷினி, அவனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்கம்மா. அதாம்மா, அவன் அந்த அளவுக்கு வீக்கா இருக்கான். யாராவது சொன்னா அது அப்படியே கேட்டு அதுபடியே நடந்துப்பானா? அவனுக்குன்னு சொந்தமா ஒரு பிரெயினே கிடையாதா? மா, அவனுக்காக நீ எதுக்குமா கவலைப்படுற? விட்டுரு, அவனா போய் அடிபடட்டும், அப்புறம் வந்து உன் காலில் விழுவான் பாரு. என்னடி மூணாவது மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன அப்படிதானே அவன் பாக்குறான். இன்ஃபேக்ட் அவன் என்ன ரொம்ப மோசமா நினைக்கிறாமா. ஒன்னியும் தான், நீ தான் அவனுக்காக ரொம்ப யோசிக்கிற. ஆனா அவன்லாம் வர்த்தே கிடையாது. தர்ஷினி, கொஞ்சம் அமைதியை யோசிச்சு பாரு. தர்ஷன் அவ்வளவு தூரம் அவங்கள காயப்படுத்துறதுக்கு அப்புறம் கூட உங்க அம்மா இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு அவனுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குணசேகரனுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் தர்ஷனுடைய பிரச்சனை, அப்புறம் வேலைக்கு போறாங்களே அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் தெளிவா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னால முடிஞ்சா நீ இவங்களை சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா விலகி நிக்கணும். அதை விட்டு அவங்கள காயப்படுத்துறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. இல்லப்பா, தர்ஷன் பண்றது சரியில்லை. அப்ப நீ உங்க அம்மாவோட சேர்ந்து அதை அவனுக்கு புரிய வை. உனக்கு அந்த பொறுப்பு இருக்கு தர்ஷினி, ஏன்னா அவன் கூட பிறந்தவன். இதை பாரு, நீயும் தர்ஷனும் வேற வேற பாதையில பயணிச்சாலும் உங்க வேறு ஒண்ணுதான். அம்மா அப்பா சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயங்களை ஒரு கூட பிறந்த தங்கச்சியா உன்னால அவனுக்கு புரிய வைக்க முடியும். தர்ஷினி, நீ போய் தர்ஷனை சரி பண்ணணும்னு நான் கட்டாயப்படுத்தல. அது உன்னுடைய முடிவு, உன்னுடைய விருப்பம். ஆனா போராடுற உங்க அம்மாவை குறை சொல்லாத, அது நியாயம் இல்லை. ஈஸ்வரி, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். உங்களுக்கு என்ன உதவி எந்த நேரத்தில் தேவைப்பட்டாலும் தயங்காம நீங்க கேட்கலாம். ஆனால் அதில் அவங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அது உங்கள் வார்த்தையிலையும் கண்ணுலையும் தெரியுது. நீங்கள் தைரியமாக செயல்படுங்க. உங்களை யாரும் எந்த சூழ்நிலையும் பலகீனப்படுத்திட முடியாது. தர்ஷனுக்கு உங்களை தவிர வேறு யாரும் நல்லது செய்ய முடியாது. குணசேகரன் சுயநலத்துக்காக செய்கிறாரோ இல்லை வேறு எதுக்காக செய்கிறாரோ, அவர் எடுத்திருக்க முடிவு தவறு. அதுக்கான விளைவுகளை நிச்சயம் அனுபவிப்பார் அவர். நீங்கள் தைரியமாக கிளம்புங்க, நாங்களும் கிளம்புறோம். தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிடுங்க, வரோம். ம், சரிங்க, கிளம்புங்க. தர்ஷினி, வரேன். பாத்துக்க, வரேங்க. நல்லது, நீ கிளம்புங்க. பாய்மா. மா, ஆ, மா, நானும் உன் கூட வரேம்மா. இந்த விஷயத்துல நானும் உன் கூட நிக்கிறேன், உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஜீவாப்பா சொன்ன மாதிரி தப்பு செய்யறதை விட அதை பார்த்துட்டு ஒதுங்கி போறது தான் பெரிய கிரைம். தர்ஷனுக்கு புரியல அது. நான் வரேம்மா, உன் கூட நான் நிக்கிறேன். வரோம். வா, போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா.